நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தவறான புள்ளி விவரங்களை படிக்க மாட்டேன் என ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியதில் எந்த தவறும் இல்லை என கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மீதான தவறுகளை ஆளுநர் சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆளுநர் உரையில் முதலமைச்சர் கருத்தை திணித்திருப்பதாகவும் ஆளுநர் மீது தவறான எண்ணத்தை உருவாக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டு இருக்குது. எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொலை நிலவரத்தை பற்றி தான் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது. இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பலமுறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியெடுப்பு செஞ்சிருக்கோம். இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இன்றைக்கு நான் சொன்னதெல்லாம் இன்னைக்கு இதை கவர்னர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் உண்மைதானே. இன்றைக்கு மேதகு ஆளுநர் உரைய அவரே சொல்றாரு, சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு, அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதில் என்னென்ன தவறு இருக்கு அதை சுட்டி காட்ட வேணும்ல. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஒரு மேதகு ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும். தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அதனாலதான் இப்படிப்பட்ட வெளிப்பாடு. அது மட்டும் இல்ல, ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து முதலமைச்சர் அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு தீர்மானமாக கொண்டாடுறார். எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும். ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்காரு. இன்னொன்று, மேதகு ஆளுநர் உரையில் வேற எந்த கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு யாருக்கும் அந்த இது கிடையாது. பாரம்பரியமாக நீங்க பார்க்கின்ற பொழுது மரபு அப்படித்தான். மேதகு ஆளுநர் உரையில் ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேணும். ஆனால் முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? மரபை மீறிய செயல். ஆளுநர் அவர்கள் இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதகு ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்கள் அது செஞ்சதும் கிடையாது. வேண்டாம் சார், அதுதான் நான் சொல்றேன். அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பல. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.